ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாப் 5 பெஸ்ட் மொபைல் ஃபோன் அண்டர் 15,000. ஆமாங்க, 15,000த்துக்கு குறைய உள்ள சிறந்த ஒரு 5 மொபைல் ஃபோனை பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் கேம் ப்ளே பண்ணோனாலும் சரி, இல்லை கேமரா வீடியோ கேமரா இது மாதிரி எடுக்கணுனாலும் சரி, அதே போல் பேட்டரி லைஃப் அப்புறம் டிஸ்பிளே எல்லாமே வெறித்தனமாக இருக்கிற ஒரு 5 மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க, சரிங்களா? என்னோட பெஸ்ட்டு மொபைல் என்னன்னு சொல்லி கூட இந்த வீடியோ சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் iQOO Z9X அப்படிங்கிற மொபைல் தாங்க. 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 1000 nits வந்து பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஒரு 15,000 செக்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு AMOLED கொடுத்தது பெட்டராகவே இருந்திருக்கு. ஆனால் இந்த ஃபோன் வந்து ஒரு 12,000க்குள்ளே ஒரு 11,999 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்மளுக்கு AMOLED தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு 15,000க்குள்ளே ஒரு 12,000 பட்ஜெட்டாக இருந்தால் இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்காகத்தாங்க 50 MP கேமரா வைட் ஆங்கிளா, ஓகேங்களா? அப்புறம் 8 MP 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. அதை பற்றி பேச வேண்டாம். 50 MP ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்குது. ஏன்னா இது வந்து விவோவோட சப் பிராண்டு தான் iQOOங்கிறது. விவோவில் எப்படி கேமரா குவாலிட்டி இருக்குமோ அதே லெவல் தான் இது இருக்குங்க, ஓகேங்களா? 8 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டியை கொடுக்குங்க, ஓகேங்களா? அடுத்து 6000 mAh பேட்டரி, அதை ஃபுல்ஃபில் பண்ண 44 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு 12,000த்தில் 44 வாட் சார்ஜ் கொடுக்குறது இவங்க தாங்க. நல்லா ஃபாஸ்ட் சார்ஜும் நல்லாவே இருக்குது. ஒன் டே தாராளமாக நிற்கிங்க. அடுத்தது நம்மளுக்கு Snapdragon 6Gen1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு ஓகேவான இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அது தண்ணி துளிகளை ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்கிறாங்க. Android 14 சப்போர்ட் ஆகுது, 5 சப்போர்ட் இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். என்ன ஒரு AMOLED கொடுத்தது பெட்டராகவே இருந்துக்கு இந்த மொபைல், ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஒரு 12,000த்துக்கு ஒரு நல்ல ஃபோன் சொல்லாங்க இந்த செக்மெண்ட்டில். இது வந்து iQOO Z9X, ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் என்னென்னா Moto G64 5G. ஆமாங்க, இது வந்து ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. 6.5 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. டச் சாம்பிளிங் ரேட் வந்து 240 Hz கொடுக்குறாங்க, ஓகேங்களா? டிஸ்பிளே வந்து ஒரு AMOLED இதுவும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு 15,000 செக்மெண்ட்டில் வருது. ஒரு 14,000த்துக்கு வரும்போது இவங்க வந்து ஒரு AMOLED கொடுத்துருக்கலாம். ஏன்னா இவங்க IPS தான் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து கோட்டை விட்டுட்டாங்க. டிஸ்பிளே கோட்டில் இல்லை, இமேஜ் குவாலிட்டியில் இன்னும் பெட்டராக இருந்திருக்கு AMOLED கொடுத்துருந்தா. அதை சொல்ல வரேன், ஓகேங்களா? 50 MP நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. கூடவே நம்மளுக்கு 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அதாவது தேவையில்லை. நம்மளுக்கு 50 MP ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி தரு. 16 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். அடுத்தது 6000 mAh பேட்டரி. இது மேசிவான பேட்டரி தாங்க. ஒன் டே தாராளமாக நிற்கிங்க. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. ஆனால் அது 44, 33 அவ்வளோதாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. 6000 mAh பேட்டரி தான். அடுத்தது இதோட ப்ராசஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்குது. MediaTek Dimensity 7025 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இது பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ். அப்புறம் இது IP52 தான் இருக்குது. அப்புறம் Dolby Atmos சவுண்ட் இருக்குது. Android 14 5G சப்போர்ட் இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா? இதோட ப்ளஸ் பாயிண்ட் ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஒரு 15 செக்மெண்ட்டில் இந்த ஒரு நல்ல ப்ராசஸ் சொல்லலாம். இதோட பெட்டர் ப்ராசஸ் இருக்குது. இந்த போக காட்டுறேன். இது வந்து இப்போதைக்கு இந்த ரெண்டாவது இது வந்து ஓகேங்களா? மோட்டோவில் ஒரு தனியாக யூனிக்கான OS இருக்குது. ஒரு ப்ளோட்வேர் ஆப்ஸ்லாம் வேண்டான்னா இது ஓகேங்களா? இது வந்து அடுத்தது Poco X6 அப்படிங்கிற ஒரு மொபைல் தாங்க. இது ஒரு நல்ல ஃபோன் சொல்லாங்க. 1.5K AMOLED டிஸ்பிளே, அதாவது 6.7 இன்ச் 1.5K ரெசல்யூஷனில் நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸில் வந்து 1800 nits கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. அடுத்தது 64 MPக்கான கேமரா கொடுக்குறாங்க. OI சப்போர்ட்டும் இருக்குது, ஓகேங்களா? அடுத்து 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அப்புறம் 2 MP அது டெப்த் கொடுக்குறாங்க. அது வேண்டாம். அது வேணால் ஒரு நல்ல இமேஜ் குவாலிட்டி எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? அடுத்து ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்குதுங்க. ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி தருங்க. 5100 mAh பேட்டரி, ஒரு ஒன் டே தாராளமாக நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ். ஆமாங்க, இந்த செக்மெண்ட்டில் ஒரு 15 செக்மெண்ட்டில் 67 கொடுக்குறது நல்லாவே இருக்குதுங்க. அடுத்தது Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்ல ப்ராசஸ். ஒரு 15,000த்துக்குள்ளே ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா இந்த ஃபோன் ஒன்று தாங்க. நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. பேட்டரி நல்லாவே இருக்குது. அதே போல் ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க, ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு Poco X6 இதில் 5 சப்போர்ட்லாம் இருக்குதுங்க. இது வந்து அண்டர் 15Kல ஒரு நல்ல கேமிங் ஃபோன் அது மாதிரி சொல்லாங்க. ஏன்னா டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. அப்புறம் ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ், பேட்டரி நல்லாவே இருக்குது. கேமரா குவாலிட்டி ஒரு டீசெண்டாக இருக்குது. அதை குறை சொல்ல, டீசெண்டாக இருக்குது, ஓகேங்களா? இது ஒரு செக்மெண்ட்டு.
அடுத்த ஃபோனை பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஃபோன் சொல்லாங்க. ஓகே, இந்த சீரீஸில் இது ஒரு நல்ல ஃபோன் சொல்லாங்க. அடுத்தது CMF Phone 1. ஆமாங்க, இது ஒரு நல்ல ஃபோன் சொல்ல. இது லான்ச் பண்ணும்போது ஒரு 17,000க்கு இருந்துச்சுங்க. இப்போ ஆஃபரில் வந்து 15,000க்கு வந்துருக்குது. 6.7 இன்ச் நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸில் வந்து 2000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லாங்க. ஒரு AMOLED டிஸ்பிளே 120 கொடுக்கறனால அது இந்த நத்திங் பிராண்ட்லேருந்து வரும்போது நல்லாவே இருக்குங்க. 50 MPக்கான நம்மளுக்கு கேமரா கொடுக்குறாங்க. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அப்புறம் 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. கேமரா நல்லாவே இருக்குதுங்க. இந்த செக்மெண்ட் ஒரு கேமரா ஃபோன் எடுங்கிறவங்க இந்த ஃபோன் தாராளமாக எடுக்கலாங்க. 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஓகேங்களா, கேமரா நல்லாவே இருக்குது. 5000 mAh பேட்டரி ஒன் டே தாராளமாக நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நத்திங்கில் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க ஃபாஸ்ட் சார்ஜ், அதனால் உங்களுக்கே தெரியும். அதனால் 33 தான் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்மளுக்கு 6GB RAM வேரியன்ட் இருக்குது. 128GB இன்டர் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைலும் இருக்குது. ஓகேங்களா, இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ், கேமிங்க்கு நல்லாவே சப்போர்ட் ஆகுங்க. அடுத்தது IP52 தண்ணி துளிகள் விழுந்தாங்க அப்படிங்கிற ஒரு ரெஸ்டன்ட் கொடுக்குறாங்க. Android 14 தாங்க, 5G சப்போர்ட் இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டில் சொல்லிடுறேன். டிஸ்பிளே நல்லா இருக்குது, கேமராவும் நல்லாவே இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. ஆனால் ஒரு ட்ராபேக் என்னென்னா அடாப்டர், சார்ஜர் அடாப்டர் கூட வராதுங்க, தனியாக தான் வாங்கணும். அது ஒரு ட்ராபேக். மற்றபடி ஒரு நல்ல ஃபோன் சொல்லுவோம். ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் ஃபோனு, கேமுக்கு நல்லாவே இருக்குது, கேமராக்கு எல்லாம் நல்லாவே இருக்குங்க. அதான் இந்த ப்ரைஸில் வச்சுருக்காங்க. சார்ஜ் தனியாக விற்பாங்க, அதனால் ஒரு கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு நல்ல ஃபோன் சொல்லாங்க. இந்த ஃபோனு அண்டர் 13Kல கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதனால் ஒரு பெஸ்ட்டு ஃபோன் நான் இதில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அடுத்தது நம்மளுக்கு Realme Narzo 70 Turbo அப்படிங்கிற ஃபோன் தாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. 1100 நெட்ஸ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. இதுலேயுமே 50 MPக்கான டுவெல் கேமரா இருக்குது. 50 MPயுமே 2 MP டெப்த்தும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி ஒரு டீசெண்டாகவே இருக்குங்க. 16 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது நல்லாவே இருக்குதுங்க. 5000 mAh பேட்டரி ஒன் டே தாராளமாக நிற்குங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃபும் டீசெண்டாகவே இருக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஒரு 15,000 செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா 25,000 செக்மெண்ட்லேயே ஒரு சில மொபைல் வந்து இந்த ப்ராசஸ் தான் கொடுக்குறாங்க. இவங்க 15,000க்கு கொடுக்குறாங்க. இது நல்லாவே இருக்குது. 7.6 mm திக்னஸ் ஸ்லிம்மான ஃபோனுங்க. IP65க்கான வாட்டர் ஸ்டென்ட், அதாவது தண்ணி துளிகள் டஸ்ட் ப்ரூஃப்லாம் இருக்குது. அதனால் ஒன்றும் ஆகாது. மழை துளிகள் விழுந்தால் தண்ணியில் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்தது Android 14 தாங்க. 5G சப்போர்ட் இருக்குது. 3.5 mm ஜாக்கும் இருக்குது. ஓகேங்களா, இதோட ப்ளஸ் பாயிண்ட் டிஸ்பிளே நல்லா இருக்குது, கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது, ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ், பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 15,000 செக்மெண்ட்டில் வருதுங்க. இதுவும் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஓகேங்களா, இந்த 5 ஃபோன் தாங்க இந்த அண்டர் 15Kல ஒரு பெஸ்ட் மொபைல்னு சொல்லுவாங்க. என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து Realme Narzo 70 Turboங்கிறது. அடுத்தது நம்மளுக்கு CMF Phone 1, அது வந்து 13,000க்கு கிடைக்குது. சார்ஜும் 2000 இருந்தாலுமே நம்மளுக்கு 15 செக்மெண்ட்டில் அது ஒரு பெஸ்ட்டு ஃபோன் சொல்லுவேங்க. அடுத்தது Poco X6 அந்த ஃபோனுங்க. அது வந்து மற்றபடி எல்லாமே நல்ல ஃபோன் தாங்க. ஆனால் இந்த 3 பெஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா, உங்களோட ஃபேவரட் மொபைல் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோட சொல்லிவிட்டு சரிங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனல்லையே பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10K 15K 20K 25Kல என்னென்ன மொபைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். மொபைல் எடுக்க சந்தேகமாக இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.